எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எங்களோட நேட்டிவில் அந்த சித்திரை திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 10 days ஆக்சுவலி நடக்கும். இது ஃபர்ஸ்ட் டேயில் வந்து கூழ் வாக்குறது, அதாவது கூழ் ஊற்றுவாங்க சாமிக்கு. கூழ் ஊற்றுறது தான் இது. வீட்டில் ஃபஸ்ட்டு வந்து நல்லா அஞ்சலை வச்சு சாம்பார் பொங்கல் எல்லாம் வச்சு படைச்சிட்டு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தவளையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இந்த பூச்செடியெல்லாம் எங்கள் பாட்டி வீட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும், நிறைய இருக்கும். பூச்செடி, துளசி செடி, ஏதோ வித்தியாசத்துக்கும் அழகான செடியெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் சாமி கரகம் வந்துருச்சு. கரகமெல்லாம் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி மஞ்சள் போட்டு, அதாவது மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு சாமிக்கிட்ட விழுந்து கும்பிட்டு தீபாரத்தினெல்லாம் வாங்குவாங்க. இது வந்து பண்ணி முடிச்சுட்டு இது வந்து ஊர் சுற்றிட்டு வர்றது, ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு வருவாங்க. இந்த வெயிலில் கஷ்டமாக தான் இருக்கும். பட் தென் கடவுளுக்காக கடவுள் வந்து அதுக்கு நமக்கு துணை புரிவாங்க இல்லையா. முன்னாடி வந்து அக்னி செடி எடுத்துகிட்டு வருவாங்க, சூடாக இருக்கும் அது நெருப்பு. லைட்டாக வேப்பில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. எல்லாமே கடவுளோட அந்த அம்மனோட அருள் தான். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. எங்கள் வீடு மெயினில் இருக்கிறதுனால முடிஞ்சிருச்சு, ஓகே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து எதுவும் கிடையாது. அன்றைக்கி வந்து நல்ல மழை, கரண்ட்டே இல்லை. எங்கள் ஊர்லெலாம் கரண்ட்டு போயிடுச்சு, நல்லா இருட்டு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 நாள் மழையாக போச்சு. கூழ் வாக்குற அன்றைக்கும் மழை, மறுநாளும் மழை. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நல்ல ஒரு காஃபி குடிக்கணும்னு தோணிட்டு, ஸோ அதனால் நல்லா அழகாக ஒரு ஸ்ட்ராங்காக, ஆக்சுவலி நான் வந்து எப்பவுமே டீ தான், நான் ஒரு டீ லவ்வர். எனக்கு ரேர் கேஸில் வந்து ஃபில்டர் காஃபி எல்லாம் குடிக்கணுன்ற ஒரு ஆசை வரும். அதுவும் ஃபில்டர் காஃபியெல்லாம் அடிக்கடி தோணும். நான் வந்து மோஸ்ட்லி இந்த காஃபியெல்லாம் படிக்கிற டைமில் தான், நைட் ஸ்டடி பண்ணுறப்ப தான், நான் ஒரு நைட் பர்சன்றதுனால நைட் ஸ்டடி பண்ணுறப்ப தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி இந்த வெதரை பார்த்துட்டு காஃபி குடிக்கணும் அப்படி தோணிச்சு. ஸோ அதனால் நான் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு குடித்தேன். காஃபி போட்டு எனக்கு அதேமாதிரி காஃபி ஸ்ட்ராங்காக இருக்கணும், லைட்டாலாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இன்றைக்கி, அதாவது நேற்று 3வது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, புடவை எடுப்பாங்க. எங்கன்னா ஊரில் வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு இடம் இருக்கும், அது வந்து பொறையாத்தா கோவில் அப்படி சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து பம்பை உடுக்க அடித்து சாமி வரும். இந்த இடத்துல இந்த பம்பை அடிப்பீங்க, சாமி வரும் அவங்களுக்கு. சாமி வந்து அதுக்கப்புறம் தான் கரகம் தூக்குவாங்க. கரகம் தூக்கிட்டு புடவை எடுத்துகிட்டு ஓடுவாங்க. அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் அதில் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு இங்கே சாமி வந்திருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில். அவங்களுக்கு சாமி வந்தோடனே அதை ஸ்டாப் பண்ணுறாங்க எல்லோரும். அந்த கோவிந்தான்னு சொல்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு, சாமி ஏதாவது குறை அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கரகம் தூக்குவாங்க. இங்கேருந்து கரகம் தூக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து புடவையெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. இங்கேருந்து புடவையெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே போவாங்க. சாமிக்கு இங்கே ஒரு படையலெல்லாம் போட்டிருப்பாங்க, நல்லா சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இருப்பாங்க. இது பார்க்க இந்த கிராமத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வருஷத்தில் ஒரு நாள் தான் நடக்கும் இல்லையா. அந்த 10 நாள் நம்ம நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்குவோம் நம்ம. அதுதான் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு மெமரிஸும் கூட. இங்கே பாருங்கள், புடவை எடுத்துகிட்டு வராங்க, உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி புடவை எடுத்து ஊரணி பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிலில் ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் வந்து பொங்கல் வைப்பாங்க. இந்த புடவை எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா அம்மனுக்கு, இதுதான். இப்போ அதுக்கப்புறம் 4வது நாள்லேருந்து உபயம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஒவ்வொருத்தவங்களாக வந்து எல்லா உபயதாரர்களும் சாமிக்கு பொங்கல் வைப்பாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.